ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேத்தா மெஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வேற ஒரு விஷயம் சூப்பரா பேக்ரவுண்ட் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஸோ ஜூனியர் லெவலில் நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆடிஷன் வந்து பல ஸ்டேஜ்களில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மெகா ஆடிஷன் பிளஸ் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலக்கல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தா மெஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தமிழ் தெரியாது. பட் இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆப் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கிளியரா பாடுறாங்க அப்படின்ற விஷயத்தை ஜட்ஜஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அதிக வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்ஷனாக பாடியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் மேம் வந்து அவ்வளோ கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஏஜ்ல தமிழ் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் பாடுறதுல ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன ஏஜுக்கு எந்த அளவுக்கு மெமரி பவர் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக வரப்போகிற நாட்களில் ஹைலைட்டடாக இருக்கும் அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், கியூட்டான அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ஸ்டேஜில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மேத்தா மெஹருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ண போறாங்க, வரப்போகிற நாட்களில் இன்னும் என்னென்ன சாங்ஸ்லாம் சூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.